புது வருஷத்துல ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷமாச்சும் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், growth மைண்ட் செட்டோட இருக்கணும், பிளான்டா ஆர்கனைஸ்டா நம்ம லைஃப் கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சரி, இதெல்லாம் பத்தி பார்க்கலாம்னு யூடியூப் பக்கம் போனா எல்லாரும் சொல்ற முதல் விஷயம் பிளானர். 500,000 ரூபாய்க்கு ஒரு டைரியை வாங்கி அதுல கலர் கலரா வரைஞ்சு அங்கங்க ஸ்டிக்கர் ஒட்டி இதான் பிளானர் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி காஸ்ட்லி பிளானர்லாம் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. நான் இப்பதான் 1000 ரூபாய்க்கு பிளானரை வாங்கி என் வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போறேன்னு நினைச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லைன்ற அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க, ஷாக்க குறைங்க. நீங்க இந்த மாதிரி பிளானர்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல இந்த வருஷம் தான் ட்ரை பண்ண போறேன்னு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிளானர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, உங்களால இந்த பிளானர்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒர்க்கையும் லைஃபையும் கோல்ஸையும் ஸ்ட்ரீம் லைண்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி பிளானர்ஸ்லாம் அவசியம் கிடையாது. இந்த வீடியோல நான் எப்படி என்னோட டேவை பிளான் பண்றேன், என் ஃபினான்சஸ் எப்படி ட்ராக் பண்றேன், என்னோட கான்டென்ட் கிரியேஷன்ல கான்செப்ட் ஸ்டேஜ்ல இருந்து போஸ்ட் பண்ற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ்லாம் எப்படி ஈஸியா ட்ராக் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போறோம். நான் நந்து, இது என் வாய்ஸ். என்னோட நோட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே பிளானரா எல்லாத்தையும் கிளப் பண்ணி வருஷத்துக்கு ஒரு பிளானர்னு வச்சிருக்கிறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மெஸ்ஸியாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, சரி அடுத்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த பிளானரில் எழுதி வைக்கிறீங்க. அப்போ ஒரு 2 பேஜ் தள்ளியோ இல்லை அதே பேஜில் ஒரு ஓரத்தில் இந்த வீக்குக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு எழுதி வச்சா எல்லாம் மிக்ஸ்அப் ஆன மாதிரி இருக்காது. ரெண்டாவது, லேக் ஆஃப் கிளாரிட்டி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பிளெண்ட் ஆகும்போது கிளாரிட்டி போயிடும், ஃபோக்கஸே இருக்காது, ஒன்றை பண்ண இன்னொன்று பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. தேர்ட், லிமிட்டட் ஸ்பேஸ். அந்த பிளானரை டிசைன் பண்ணவங்க ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும்தான் நம்ம எழுத முடியும். அதுக்கு மேலே எனக்கு ஐடியா தோணுது, டு டூ லிஸ்ட்டில் இன்னும் 4 வேலை நான் சேர்த்து பார்க்கணும் இன்னைக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நான் எங்கே போய் எழுதுவேன்? 4, நோ பர்சனலைசேஷன். அந்த பிளானரில் கொடுத்துருக்குற டெம்ப்ளேட் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது. நான் மீல் பிளானே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு அந்த ஸ்பேஸு? நான் எவன் பிறந்த நாளைக்கே விஷ் பண்ண மாட்டேன்றவங்களுக்கு எதுக்கு அந்த ஸ்பேஸு? ஸ்டோர் பாட் பிளானர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான், பர்சனலைஸ்டா இருக்கவே இருக்காது. 5வது, ரொம்ப முக்கியமானது, நாட் அஃபோர்டபுள். நீங்க இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கிற மாதிரி பிளானர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 ரூபாய்க்கு தான் ஸ்டார்ட்டே ஆகும், பிளாக் அண்ட் ஒயிட் பிளானர்ஸே. இந்த விலை கண்டிப்பா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறனால தான் எனக்கு இந்த ஒரே பிளானர் கான்செப்ட் ஒர்க் ஆகல. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் தனித்தனி நோட்டா போட்டு வச்சுட்டேன். கையால எழுதி ட்ராக் பண்ண முடியாத விஷயங்களை டிஜிட்டலா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் என்னன்னு அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், என்னோட டு டூ லிஸ்ட் நோட். இது இல்லாம எனக்கு நாளே ஓடாது. டெய்லி காலையில வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட் எடுத்து என்னென்ன வேலை இருக்குன்னு லிஸ்ட் பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து டிக்கு போடுற சுகமே தனி. ஒரு 1 வீக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து, என்னோட யூடியூப் ஸ்கிரிப்ட் நோட். நான் முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஐடியாஸு, ஸ்கிரிப்ட்ஸு, அந்த வீடியோஸ்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத நான் டிஜிட்டலாக எக்ஸல்ல ட்ராக் பண்ணிடுவேன். இந்த வீடியோவோட ஸ்கிரிப்டை பார்க்குறீங்களா? இதோ. 3வது, என்னோட இன்ஸ்டாகிராம் நோட்டு. இந்த நோட்டில் ஒரு சைடில் என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை எழுதிடுவேன். அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். இந்த சைடு பரட்டி போட்டால் என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கும். இப்போ நான் விமென்ஸ் டேக்கு ஒரு போஸ்ட் போட்டேன், விமனோட 7 ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கான ரெஃபரன்ஸு. உருவகாணி பற்றி வீடியோ போட்டப்போ அதோட ஸ்கிரிப்டு. இது நேர்நேர் தேமா அசை பற்றி படித்தேன், அதை எழுதி பார்த்தேன். ஒரு பாட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது எனக்கு வரலை. முரண் தொடையோட கிராமர் வீடியோவோட ஸ்கிரிப்டு. இது அந்த ஒரு vlog பண்ணேன், அதோட ஸ்கிரிப்டு. என்னென்ன வீடியோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்போ 2:9 பண்ணியிருக்கேன், அடுத்து 12:9 அடுத்த செட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த செட்டில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாடணும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், அந்த மாதிரி விஷயங்கள். இது கடைசியாக பாருங்கள், தீமா தீமா பாட்டில் அந்த இயல்புன வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதோட ஸ்கிரிப்டு. கடைசியாக இப்போ 31 எழுதியிருக்கேன்னா வீடியோஸ் டு ஃபில்ம் அண்ட் ட்ரெஸ் 1 எடுத்துகிட்ருக்கேன். இது நேற்று எழுதுனது. இந்த மலர்களையும் போகும் பாதையும் நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இந்த யூடியூப் பிளானர் இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் நோட். அடுத்து, என்னோட லைஃப் ரஃப் நோட்.
இது வந்து என்னோட 2வது நோட், லைஃப் நோட் 2. ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த சென்னையில் மழை வந்தப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சா, அதில் இந்த நோட்டு வந்து நனைஞ்சிருச்சு. நான் மற்ற காட்டின நோட்லலாம் எதெல்லாம் இல்லையோ காமனான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து 2021 இந்த நோட் வச்சுருக்கேன். அப்போ டூ டூ லிஸ்ட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது ஏதோ இந்த ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஜாப் சர்ச்னே டெய்லி நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்போல்லாம் எனக்கு வேலை கிடைக்கலன்னு அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான். அடுத்து என்னென்ன பாட்டு பாடணும் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 2021 6வது மாதம் 21 DC கிளாஸு. இவங்க தரணிதரன் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸில் என்னென்ன நோட்ஸ் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சுருக்கேன். இக்கிகை, என்னோட இக்கிகை எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். இதில் வந்து எல்லாத்துலேயும் காமனாக வந்தது இந்த சிங்கிங், அது மாதிரி தான் வந்துச்சு. தோ இக்கிகாய் மைண்ட், சிங்கிங், டப்பிங், வாய்ஸ் ஓவர், கான்டென்ட் ரைட்டிங். இப்போயும் நான் என் வாழ்க்கையில் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். கோல் ப்ராக்ரெஷன் சிஸ்டம் அப்படின்னு. நான் இப்போ காட்டுற எல்லா நோட்டையும் தனியாக ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த நோட்டுன்னு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதை வச்சே நம்ம ஒரு வீடியோ போடலாம். 5வது ரொம்ப முக்கியமானது, பரவாயில்ல என்னது நான் இவ்வளோ ஒரு நல்ல ஹேபிட் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிற ஒரு நோட்டு. அதுதான் என்னோட கணக்கு நோட்டு. டெய்லி எக்ஸ்பென்சஸை எழுதி வைக்கிற நோட்டு. எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருவேன். ஸ்டாக்கில் எவ்வளோ போடுறேன், இடிஎஃப்ல எவ்வளோ போடுறேன், கிராசரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், என்னோட ரெண்ட்டு எவ்வளோ, ஸ்நாக்ஸுக்கு இது பண்ணுறேன், பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியே சாப்பிட்ருந்தா 30 ரூபா, அதை எழுதி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு 3வது நோட்டா. நான் வந்து 2019 மே மாதத்துலேருந்து நான் இந்த பழக்கத்தை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட விடாமல். கொரோனா அப்போ மட்டும் விட்டுட்டேன், ஏன்னா வந்து செலவே இல்லைல்ல, அப்போ மட்டும் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் எல்லா நாளுமே எழுதி வச்சுருக்கேன். இந்த நோட்டு முடிஞ்சிருச்சா, இதுக்கு அடுத்து ஒரு நோட் எடுத்தேன். இந்த நோட்டுக்கு வந்து ஒரு நல்ல கதை இருக்குது. மின்னம்பலம் தமிழில் கதிரவன் இருக்கார்ல, அந்த தமிழ் டீச்சர், அவரோட ஈவெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. நான் அதை அட்டன் பண்ணியிருந்தேன்னா ஒரு 100 பேர் இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து இது மாதிரிலாம் சொன்னேன். நான் பாடுவேன், பாடி தமிழ் கிராமரை வந்து அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கை தட்டினாங்க. அப்போ வந்து இந்த நோட்டு கொடுத்தாங்க எனக்கு. செம்மையாக இருந்துச்சு. என்னை நானே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக உணர்ந்த தருணம். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பர்சனல் ஃபினான்ஸில் ஒன்று இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நான் எதை சொல்வேன்னா, இந்த டெய்லி ட்ராக்கிங் ஹேபிட்டை தான். இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப் மாறும். ஒரே பிளானர் வாங்கி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னேனோ அதெல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிறதுல அட்வான்டேஜ். நிறைய ஸ்பேஸ் இருக்கும். எது தேவையோ அந்த நோட்டை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக 50-60 ரூபாய்க்கு ஒரு நோட்டை வாங்கி அதை ஒரு 2-3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த நோட் எடுத்து 2 வருஷம் கழிச்சு பரட்டி பார்க்கும்போது ஈஸியாக உங்களோட growth-ஐ நீங்களே பார்க்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரே பிளானர் வாங்கி அதை ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. 2வது, இந்த மாதிரி தனித்தனியான நோட்ஸ் வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறது. 3வது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு பிளானரை பர்சனலைஸ்டாக டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணுறது. இதில் எது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ மட்டும் பார்க்கறனால எதுவுமே நடக்காது. ட்ரை பண்ணுங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை மாறும். யாரும் வந்து உங்களுக்காக வாழ்க்கையெல்லாம் மாற்ற மாட்டாங்க. growth மைண்ட் செட்டோட இருங்க, எல்லாருமே வளருவோம். இந்த மாதிரி நீங்க எப்படிலாம் ட்ராக் பண்றீங்க, எப்படி பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்றீங்க, ஆர்கனைஸ்டா இருப்பீங்களா, இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் கோ வித் த ஃப்ளோ தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ காமிச்ச இந்த நோட்டில் ஏதாவது ஒரு நோட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.